ஆமென். தேவனுக்கும் நமக்கும் நல்ல உறவு இருந்தாலும் சரி, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த உறவின் நிமித்தம் நமக்கு ஒரு சேதமும் அணுகாம அவர் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். தனித்து விடப்பட்டாலும் சரி, ஆமென், கெபிக்குள்ள இரவு முழுவதும் அது இருட்டாதான் இருந்திருக்கும், கார் இருளாதான் இருந்திருக்கும், ஒரு சின்ன இடவில் சின்ன இடமா தான் இருந்திருக்கும், ஒரு நெருக்கமான சூழ்நிலையா தான் இருக்கும். உள்ள இருக்கிற சிங்கங்கள் பட்டு மோசமாக தான் இருந்திருக்கும். ஆமென். ஆக்ரோஷமா இருந்திருக்கும், கெரிச்சித்து இருக்கும். இவனை எப்ப விழுங்கலாம் என்று சொல்லி அது வகை தேடி கொண்டு இருந்திருக்கலாம். ஆமென். இவன் வெளியில வருவதற்கு வழியே இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த சூழ்நிலையின் வழியா இவன் கடந்து போய்தான் ஆக வேண்டிய நிலைமை இருந்திருக்கலாம். என்ன நிலைமை வந்தாலும் சரி, எத்தனை சத்துருக்கள் எனக்கு விரோதமா சிங்க கெபிகளை உருவாக்கினாலும், எத்தனை பிரச்சனைகளை உருவாக்கினாலும், எத்தனை தடைகளை உருவாக்கினாலும், கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவாக்கினாலும் சரி, அதை நான் கடந்து வெளியே வருவேன். காரணம், என் கரத்தை பிடித்திருக்கிற ஒருவர் இருக்கிறார், என்னோடு கூட வருகிற ஒருவர் இருக்கிறார், என்னை பாதுகாக்கிற ஒருவர் இருக்கிறார். நான் இருளிலே உட்கார்ந்தால் எனக்கு வெளிச்சமா இருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிற வரைக்கும் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது.